சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா ஐசிஐசி பேங்க் பார்க்குறோம். ஓகேங்களா. ஐசிஐசி பேங்க்கு ஆல்ரெடி நம்ம டார்கெட் போஸ்ட் பண்ணியிருப்போம். 1180 ரூபா லோ. ஆக்சுவலாக டார்கெட் வந்து 1482 வரைக்கும் டார்கெட் ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்துருப்போம். உங்களுக்கு ப்ரீவியஸாக வந்து அதுதான் நமக்கு என்னவாக இருக்கும், ஹையாகவும் இருக்கும். ஜஸ்ட் மந்த்லி சார்ட் ஹையர் டைம் ஃப்ரேம் மந்த்லி சார்ட் மூவ் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். சைட்வேஸ் மார்க்கெட். ஓகேங்களா. நமக்கு இந்த லோவை செக் பண்ணியிருப்போம். ஹை வந்து 1482 இருந்திருக்கும். மறுபடியும் வந்து லோ வந்து நமக்கு என்ன இருக்குது, ப்ரீவியஸ் இந்த சப்போர்ட்டு 1180 நியர் இருக்கும். இங்கேருந்து என்ன இருக்குன்னா ஒரு ரீடெஸ்ட்மெண்ட்டு இல்லை ஒரு என்ன இருக்கும், ஒரு சின்ன ஒரு புல் பேக் இருக்கும். கரெக்டுங்களா. நான் என்ன பண்ணுறேன், லோயர் ஹையில் வந்து இந்த ஹையை நான் உங்களுக்கு எடுக்கிறேன். உங்களுக்கு இந்த லோ எடுத்துக்கங்க, மறுபடியும் இந்த ஹை எடுத்துக்கங்க. ஓகேங்களா. இந்த ஹை எடுத்துட்டிங்க அப்படின்னா இங்கே ரீடெஸ்ட்மெண்ட் என்ன இருக்கும், 0.5 0.68 1346 இல்லை அப்படின்னா 1384 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். இந்த லோ டு இந்த ஹை. ஓகேங்களா. இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா ப்ரீவியஸ் ஹை எடுத்துக்கணும். இந்த ஹை எடுத்துக்கணும். இந்த ஹையை எடுத்துட்டிங்க அப்படின்னா என்ன இருக்கும், உங்களுக்கு கரெக்டாக மார்க்கெட் வந்து 0.69 இருக்கும். இப்போது ரீடெஸ்ட்மெண்ட் ஆகிருக்கும். டார்கெட் 1374 வந்திருக்கும். இந்த லெவல் வந்திருக்கும். ஸோ இங்கேருந்து என்ன இருக்கும், லோயர் டைம் ஃப்ரேமில் இப்போ போய் செக் பண்ணிங்கன்னா மார்க்கெட் ரீச் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் வந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் வந்துருச்சா, 0.5 0.68 வந்து ரீச் ஆனோடனே என்னாச்சு, இங்கே வந்து நமக்கு சின்ன ஒரு கரெக்ஷன் வந்துருச்சு. அப்போது இந்த என்ட்ரி எடுத்தோடனே நீங்கள் என்ன பண்ணலான்னா, டார்கெட் வந்துருச்சு, ப்ராஃபிட் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்க பாருங்கள். இல்லை ஷார்ட் டைம் இதெல்லாம். ஓகேங்களா. இன்றைக்கி வாங்குகிறேன், நான் ஹோல்ட் பண்ணுறேன், ஒரு 5 நாள் இல்லை ஒரு 10 நாளைக்கு வந்து மார்க்கெட்டுக்கான டார்கெட் வந்துருச்சு அப்படின்னோடனே நம்ம என்ன பண்ணலாம், இங்கே வந்து போய்ட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம், மறுபடியுமே வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போ என்ட்ரி ஆகிக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, டே சார்ட் இது, வீக்லி சார்ட்டும் காட்டுறேன். ஹையர் டைம் ஃப்ரேமில் ஆனால் பையில் தான் இருக்குது, நமக்கான டார்கெட் இருக்குது. ஆனால் இங்கே என்ன, வீக்லிலையும் சரி டேலியும் சரி மார்க்கெட் வந்து நமக்கு என்ன இருக்குது, சின்ன ஒரு கரெக்ஷனில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போது 0.68 ஆக்சுவலாக ரீடெஸ்ட்மெண்ட்டு. ஏன் மார்க்கெட் இங்கே வந்து டவுன் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரீடெஸ்ட்மெண்ட்டு தான். 1374 வந்துட்டு மார்க்கெட் ரீச் ஆகிட்டு டவுன் ஆகிருக்கும். இதை நீங்கள் போய் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு லோயர் டைம் ஃப்ரேமில் போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ செக் பண்ணிட்டு என்ட்ரி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.